ஹலோ கைஸ்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து 2018 ரிலீஸ் ஆன அலாங் வித் த காட்ஸ் த லாஸ்ட் 29 டேஸ் அப்படிங்கிற மூவியோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மூவி பாத்தீங்கன்னா செம்மையான ஆக்ஷன் அண்ட் செம்ம ஃபேண்டசி கலந்த கதை. ஸோ இந்த கதையே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இதோட பார்ட் 1 வீடியோ வேற நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ பார்ட் 2 ஓட எக்ஸ்பிளனேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் 1 எங்க முடிஞ்சிச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த நம்ம 3 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க தெரியுமா? பாஸ், அப்புறம் ஒரு ஏஞ்சல், மொத்தம் 3 ஏஞ்சல். அந்த 3 ஏஞ்சல் வந்து திரும்ப அந்த ஆஃப்டர் லைஃபோட கடவுள்கிட்ட போய் திரும்ப பேசணுங்கிறதுக்காக ஒரு பாலைவனத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரும்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னடா சண்டை அப்படின்னு அந்த ஆஃப்டர் லைஃபோட கடவுள் என்ன பண்றாருன்னா உடனே இறங்கி வராரு. அந்த கிங் இறங்கி வராரு. என்னப்பா என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இவங்க சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவியா சுத்திக்கிட்டு இருந்தான் பூமியில. இப்ப பாத்தீங்கன்னா இவனுக்கு நாங்க திரும்ப உயிர் கொடுத்து இங்க ஆஃப்டர் லைஃப்க்கு கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஆவியா சுத்தினவங்க எல்லாரையுமே கொன்னுறணும். பூமியிலே கொண்டா அவங்க ஆவி வந்து அப்படியே அழிஞ்சிரும். ஆனா இப்ப இந்த ஆவியை நாங்க ஆஃப்டர் லைஃப்க்கு கொண்டு வந்தது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவனுமே வந்து ஒரு செலக்ட் பண்ணப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அந்த பார்ட் 1ல உங்களுக்கு எல்லா கதையுமே சொல்லியிருந்தேன். செலக்ட் பண்ணப்பட்டவனா யாரு என்ன ஏதுன்னு. அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இவனுமே செலக்ட் ஆனவன், இவனையுமே நம்ம ரீஇன்கார்னேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்னதுக்கு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ வந்து ஆஃப்டர் லைஃபோட விதிமுறைகள் எல்லாத்தையுமே மீறி இருக்க, ரூல்ஸை மீறி இருக்க. யார்கிட்ட பேசுறாருன்னா நம்மளோட பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ வந்து எல்லா விதிமுறைகளுமே மீறி இருக்க, ரூல்ஸை மீறி இருக்க. முதல்ல இது மாதிரி ஒருத்தர் இங்க கொண்டு வரக்கூடாது, ஆனா நீ கொண்டு வந்திருக்க. அதுக்கப்புறம் இவனுக்கு போய் நீ முதல்ல பூமியில ஹெல்ப் பண்ணிருக்க. இதெல்லாம் நீ எப்படி பண்ண? இதெல்லாம் உனக்கு பண்றதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் ஆரம்பிக்குது. கிங் இது மாதிரி கேட்க அதுக்கு சப்போர்ட்டிவா கூட இருப்பாங்க சில லாயர்ஸ். அவங்களுமே என்ன பண்றாங்கன்னா கிங்குக்கு சப்போர்ட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பாஸ் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிச்சிருங்க, எங்களுக்கு ஒரு வழி தெரியல, இவனு செலக்ட் பண்ணப்பட்டவனால நான் கூட்டு வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னோன்னே உடனே கிங்குமே சரி ஓகே இப்போ என்ன பண்ணணும் இருக்க, என்ன பண்ணலான் இருக்குன்னு கேட்டோன்னே உடனே வந்து நம்ம பாஸ் சொல்றாரு, இது மாதிரி இவன் தான் வந்து கடைசி சோல், இவன் வந்து ரீஇன்கார்னேட் ஆயிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்க வந்து இந்த வருஷத்துல வந்து எல்லாருமே ரீஇன்கார்னேட் பண்ணிடுவோம். பண்ணி முடிச்சனால நீங்க எங்களையுமே ரீஇன்கார்னேட் பண்ணிடுவீங்க, எங்களோட ஆசையுமே நிறைவேறிடும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். சொன்னோன்னே சரி ஓகே, ஆனா அதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. நீ இவனை ரீஇன்கார்னேட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து பூமியில இருக்கு. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா இது மாதிரி ஒரு தாத்தா ஒருத்தர் அவரோட லைஃப் டைம் முடிஞ்சிருச்சு. ஆனா அவரோட உயிரை எடுக்கலாங்கிறதுக்காக நான் வந்து சில ஏஞ்சல்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன் பூமிக்கு. ஆனா அவங்க யாருமே திரும்ப உயிரோட வரவே இல்லை. அதாவது அவனோட உயிரை எடுத்துட்டு வரவே இல்லை. ஏன்னு பார்த்தா அந்த தாத்தாவோட வீட்டுல வந்து ஒரு கார்டு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் வந்து ஹவுஸ் ஹோல்டு கார்டுங்கிற ஒருத்தன். அவன் என்ன பண்ணுவானா எல்லார் வீட்லயுமே இது மாதிரி இருப்பான். போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவான். பெருசா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். ஆனா இந்த தடவை அவன் என்ன பண்றானா ஒரு தாத்தாவோட உயிரை எடுக்க விடாம மத்த ஏஞ்சல்ஸ் வர்ற ஏஞ்சல்ஸ் எல்லாருமே அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்கான். நீ போய் அவனை ஏதாவது பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அந்த தாத்தாவோட உயிரை எடுத்துட்டு வரணும். அவன் வந்து இது மாதிரி ரூல்ஸ் எல்லாம் மீறி பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இதையுமே நீ தான் டீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த டீலிங்க்கு உனக்கு ஓகே அப்படின்னா நீ வந்து அதாவது இந்த ஆத்மாவை வந்து நீ வந்து ரீஇன்கார்னேட் பண்றதுக்கு ஒவ்வொரு கோட்டா எப்பயும் போன தடவை போன மாதிரியே ஒவ்வொரு கோட்டா போயிட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சொல்றதுக்கு வந்து நம்ம ஹீரோவுமே என்ன சொல்லிடுறாருன்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, நீ அது மாதிரி இந்த ஆத்மாவை ரீஇன்கார்னேட் பண்ண முடியலன்னா உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? ஏன்னா நீ நிறையவே தப்பு பண்ணிருக்கல, நீ ரீஇன்கார்னேட் பண்ணிட்ட அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஆனா பண்ணலனா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு கேட்டோன்னே அதுக்கு அவர் சொல்லிடுறாரு, நீங்க வந்து எங்களையுமே ரீஇன்கார்னேட் பண்ணாதீங்க, எங்களை வந்து ஃபுல்லா அதாவது இந்த ஆத்மாவை அழிக்கிற மாதிரி எங்களையுமே அழிச்சிருங்க, எங்களுக்கு தண்டனை கொடுங்க, பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னோன்னே இதுக்கு வந்து மற்ற ஏஞ்சல்ஸ் எல்லாம் முழிக்குது. ஐயோ நமக்கும் பனிஷ்மெண்ட் அப்படின்னு பயத்துல சரி எல்லா ஏஞ்சல்ஸுமே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ராஜாவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்றாருன்னா அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா பாஸ் என்ன பண்றாருன்னா போன தடவை பாத்தீங்கன்னா பாஸ் தான் வந்து பூமியில நடந்த பிரச்சனைக்கு அவர் போய் பூமியில இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணாரு. இங்க இந்த 2 ஏஞ்சல்ஸும் வந்து அந்த நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்கன்னா மாதிரி ஒவ்வொரு கோட்டா கூட்டு போனாங்கல்ல. இப்ப அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. நம்ம பாஸ் என்ன பண்றாருன்னா இந்த இவன் இருக்கான்ல அந்த ஒரு நம்ம அதாவது எந்த சோலை வந்து ரீஇன்கார்னேட் பண்ணணுமோ அவனை வந்து அப்படியே கூட்டு போய்கிட்டு இருக்காரு அந்த சோல்ஜரை. இங்க பார்த்தா நம்ம மத்த 2 ஏஞ்சல்ஸ் என்ன பண்றாங்கன்னா பூமியில போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட 2 ஏஞ்சல்ஸுமே பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா போயிட்டு வந்து அந்த ஹவுஸ் ஹோல்டு கார்டை பார்க்கலான்னு போறாங்க. அவன் என்ன பண்றான்னு பார்த்தா அவன் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரியே அந்த தாத்தா இருக்காருல, தாத்தாவோட வீட்டுல தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த தாத்தாக்கு ஒரு பேரனும் இருக்காரு, ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையனை பார்த்துக்கிட்டு அந்த சின்ன பையனோட ஜாலியா விளையாண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். பார்க்க வந்து ஒன்னும் கெட்டவன் மாதிரிலாம் தெரியல. இப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க 2 பேருமே நைட்டு வீட்டுக்கு போறாங்க. அவன் வீட்டுக்கு போயிட்டு அந்த தாத்தாவோட உயிரை அப்படி சொல்லி கூப்பிட்டா போதும், முடிஞ்சிருச்சு. 3 தடவை சொல்லி கூப்பிட்டா போதும் அவனோட உயிரை எடுத்துடலாம். அது மாதிரி தாத்தாவோட உயிரை கூப்பிடலான்னு போறப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஹவுஸ் ஹோல்டு கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஒரு வீட்டுல தங்கி இருக்கணும் அப்படின்னா அவங்களோட உண்மையான உருவம் ஒண்ணு இருக்கும். அதாவது அது வந்து ஒரு மக்கு மாதிரி இருக்கும், ஒரு மக்கு கோப்பை. அந்த கோப்பையை எங்கேயாச்சும் வச்சிருப்பாங்க. அந்த கோப்பையை நம்ம கண்டுபிடிச்சு எடுத்துட்டாலே போதும் அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஹவுஸ் ஹோல்ட் கார்டையும். இப்போ வந்து அந்த கோப்பையை வந்து இந்த இன்னொரு ஏஞ்சல் வந்து தேடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அது கிடைக்கல. அந்த டைம்ல தான் பார்த்தா சரி அந்த இடத்துக்கு அந்த ஹவுஸ் ஹோல்டு கார்டு வந்துடும். வந்துட்டு என்ன பண்றான்னா எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த தாத்தாவோட உயிரெடுக்க வருவீங்க, எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் வரக்கூடாதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா உடனே வந்து அந்த பொண்ணை பிடிச்சிடாரு. பிடிச்சி கழுத்தை போட்டு நெருக்க ஆரம்பிச்சிடாரு. இங்க அவன் சொல்றான் அந்த பொண்ணை விடுன்னு சொன்னாலும் இவர் விட மாட்டாரா. உடனே சண்டைங்க. அவ வந்து அந்த பொண்ணை தூக்கி அடிச்சிடறாங்கட்டு. அந்த பொண்ணு அடிப்பட்டு கீழே விழுவ போறா. நான் ஸ்லோ மோஷன்ல நடக்குது எல்லாமே. இவங்க 2 பேருக்கு செம்ம சண்டை. ஆனா நம்ம ஏஞ்சல் வந்து பயங்கரமா சண்டை போடுவான்.
ஃபைட்டிங் ஸ்கில்லாம் அவனை மிஞ்சிக்க ஆளே கிடையாது. செம்ம சண்டை போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் அவர் கடவுளாச்சுல. ஹவுஸ் ஹோல்டு கார்டு என்ன பண்றாருன்னா 2 பேருமே அடிச்சு போட்டுறாருங்க. அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் தாத்தா வேற தூங்கிட்டு இருக்காரு, அவரை எழுப்பக்கூடாது அப்படின்னு உடனே இப்போ எல்லாருமே கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவர் பாட்டு ஹவுஸ் ஹோல்டு கார்டு பாட்டு படுத்து கிடந்து பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் மண்டிட்டு சாரி 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 அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்டுட்டு இருக்காங்க. மன்னிச்சிருங்க கடவுளே, எங்களுக்கு ஒரு வழி தெரியல, எங்களை ராஜா தான் அமுச்சு விட்டாரு, அமுச்சு விட்டு நீங்க இந்த மாதிரி ஊருக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதாவது இது மாதிரி வந்து உயிரெடுக்க விட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதனாலதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதான் வந்தோன்னு சொன்னோன்னே, சரி எதனால நீங்க இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்பெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அவர் வந்து சொல்றாரு, இப்போ இந்த பையன் வந்து கொஞ்ச நாள்ல வந்து ஸ்கூல் போயிருவான், அது வரைக்கும் அவன் இந்த வீட்டுல தான் இருந்தாகணும். இந்த டைம்ல அவனோட தாத்தா செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சா அவன் ரொம்ப வருத்தப்படுவான், ஸ்கூலுக்கே போக மாட்டான். ஒன்ஸ் அவன் ஸ்கூலு அந்த ஹாஸ்டல் எல்லாம் போய் தங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தாத்தா செத்து போயிட்டாருன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அப்படி அதனாலதான் நான் வந்து என்ன பண்றேன்னா அந்த தாத்தா இப்படிக்கு சாவிடாம இருக்கேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு, ஒன்னும் இல்ல, ஒரு 47 நாளைக்கு தான், 47 நாளைக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிரும், அதுக்கப்புறம் தாத்தா உயிர் எடுத்துக்கோங்கன்னு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, 49 நாளுக்குள்ள அங்க மேல இருக்க அந்த சோல்ஜரோட சோலை வந்து ரீஇன்கார்னேட் பண்ணணும். ஸோ அந்த 3 நாள் தானே கேப் இருக்கு, 3 நாள்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ இதுக்காக ஒரு சொல்யூஷன் நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சாவணுமே இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. இந்த டைம்ல தான் இவங்க கிட்ட வந்து அந்த காட் என்ன சொல்றாருன்னா, அதாவது ஹவுஸ் ஹோல்டு கார்டு வந்து என்ன சொல்றாருன்னா, உங்க 2 பேருக்குமே வந்து எந்த மெமரியுமே ஞாபகம் இல்லையா, என்ன 2 பேருமே மெமரி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமா, இந்த ஏஞ்சல்ஸ் யாருக்குமே மெமரி இருக்காது, நம்ம பாஸுக்கு மட்டும் தாங்க மெமரி இருக்கும். அது நான் பாட்டு ஒன்லயே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இப்பெல்லாம் இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நடந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, யாரு நம்ம ஏஞ்சல்ஸ் 2 பேருமே வந்து நம்ம பாஸ் கிட்ட சொல்றாங்க, இது மாதிரிலாம் நடக்குது, அந்த கார்டு வந்து ஒத்துக்க மாட்டாரு, அது பண்ண மாட்டாரு, இது பண்ண மாட்டாருன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பாஸுமே அதுக்கு என்ன சொல்றாருன்னா, சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவர் சொல்ற மாதிரி எல்லாமே நடத்துங்க, முடிஞ்ச அளவுக்கு நமக்கும் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, அது மாதிரி அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்க, அந்த பையனுக்கு சீக்கிரம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டா நம்ம அந்த தாத்தாவோட உயிரை ரொம்ப சுலபமா எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே சேம் டைம் தான் கார்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த சோல்ஜர்ட்ட கொஞ்சம் பேசினாரு, இது மாதிரி டே உனக்கு என்னடா என்ன பிரச்சனை, நீ ஏன் ரீஇன்கார்னேட் பண்ண வந்து சோல்ஜருக்கு சுத்தமா விருப்பமே இல்லைங்க, அதாவது நான் அந்த லைஃபை பார்த்துட்டேன், செத்துட்டேன், என்ன இப்போ விடுங்க, நான் படுக்கு சாவுறேன், நிம்மதியா இருக்க போறேன், எதுக்கு திரும்ப எனக்கு உயிர் கொடுத்து திரும்ப அந்த பூமிக்கு அனுப்பி எதுக்கு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவன இப்போ வந்து அவன் ரீஇன்கார்னேட் ஆகுறது இல்ல, அவனுக்கு மட்டும் லாபம் கிடையாது, நம்மளோட இவருக்கும் லாபம், யாருக்கு பாஸுக்கும் லாபம். அப்பதானே இவனை ரீஇன்கார்னேட் பண்ணாதானே இவங்க எல்லாருமே திரும்ப ரீஇன்கார்னேட் ஆக முடியும். அதுக்காக தானே போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவன் ஒத்துக்க மாட்டானா, சரி என்ன பண்றாரு, இவனை ஒடிச்சு வந்து ஒரு பெரிய கம்பளை கட்டுறாருங்க. கம்பளை கட்டி என்ன பண்றாரு, அதாவது இந்த கடலை வந்து நீங்க ஏற்கனவே முன்னாடியே பார்த்திருப்பீங்க, பாட்டு ஒன்லயே பாத்தீங்கன்னா அந்த கடலை ஃபுல்லா கடிக்கிற மீனா சுத்திக்கிட்டு இருக்கும். உடனே இவனை தூக்கி ஒரு ட்ராப் மாதிரி என்ன பண்றாரு, தூக்கி லாங்ல போட்டுறாரு. லாங்ல போட்ட உடனே மீன்லாம் என்ன பண்ணுது, வந்து இவனை கடிக்க அப்படியே துடிக்குது, அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி இவனை கடிக்க வருது. அது மட்டும் இல்லாம இந்த கடலுக்குள்ள ஒரு பெரிய மீன் ஒன்று இருக்கு. இவர் வந்து இப்ப வந்து ரொம்ப சீக்கிரம் போகணும், அடுத்த கோட்டுக்கு வந்து சீக்கிரம் போகணும். அதுக்காக என்ன பண்றாரு, இவனை ஒரு ட்ராப்பா வச்ச உடனே அந்த பெரிய மீன் வந்து சரியா மாட்டிக்குதுங்க. மாட்டினோட அந்த பெரிய மீனோட உடம்புல வந்து ஒரு பெரிய கத்தியை குத்தி அந்த கையில கொண்டு வந்து போட்ல கட்டிடுறாரு. இவனை முன்னாடி ட்ராப் மாதிரி வச்சோன்னே அந்த மீனே என்ன பண்ணுதுன்னா இவங்களை வந்து அப்படியே அந்த போட்டை அப்படியே தள்ளி இழுத்துக்கிட்டே போகுதுங்க. அப்படியே இவங்க போய்கிட்டே இருக்காங்க. இப்ப பூமியில காட்டுறாங்க. பார்த்தா வந்து என்னன்னா இப்ப எல்லா பிரச்சனையுமே எதுவுமே இல்ல, இந்த காட்ஸ் எல்லாம் எல்லாமே ஓகேவா தான் இருக்காங்க. ஆனாலுமே ஒரு பிரச்சனை இருக்கு, சரியா இந்த ஃபேமிலியை நடத்த அந்த அளவுக்கு காசு இல்ல. அதனால வந்து இந்த காட் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த ஊர்ல இருக்க சில பேர்ட்ட வந்து கந்து கட்டி வரவங்கள்ட்ட எல்லாம், அதாவது கடன் வாங்குவாங்கல்ல, அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்காரு. கடனை வந்து ரொம்ப நாளா திருப்பி கொடுக்காதனால அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து இப்ப சண்டை நடக்க போகுது. ஒண்ணு இல்ல, உள்ள நிறைய பேர் வந்துடுறாங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா, என்னடா காசுலாம் வாங்கினா கொடுக்க மாட்டியா, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, லைட்டா ஜாமான் எல்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம கடவுள் இருக்காருல, ஹவுஸ் ஹோல்டு கார்டு, இவர் வந்து ரொம்ப நல்லவருங்க. நல்லவர் மீன்ஸ் எது மாதிரினா, மகளை இவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது, மனுஷங்களை இவரால் ஹர்ட்டே பண்ண முடியாது, அடிக்க முடியாது. மனுஷங்க கிட்ட போயிட்டாலே இவர் வந்து ரொம்ப இதாயிருவாரு, ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப வீக் ஆயிருவார். மனுஷங்களை இவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. மத்தபடி காட்சி இவங்கள்ட்ட தான் அவரோட பவரை கம்பேர், இவங்கள்ட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மாதிரியே வந்து அவங்க வந்து லைட்டா தள்ளி விட்டதுக்கே இவர் என்ன சும்மா உடஞ்சு விழுந்துடுறாருங்க. ஓகேவா, இப்படி இருக்கும்போது இப்ப மத்த 2 ஏஞ்சல்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணும் போலயே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. வர்றவங்க வந்து காசு கொடு, அப்படி இல்லைன்னா உன் வீட்டு ஜாமான்லாம் உடச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் வந்து நம்ம ஏஞ்சல் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வந்து நம்ம காடு கிட்ட ஒரு டீலிங் பேசுறான். இப்போ உனக்கு என்ன, அந்த தாத்தாவையும் பையனையும் காப்பாற்றணும், அதானே, அது நான் காப்பாத்துறேன், என்னாலதான் முடியும், உன்னால முடியாது. ஆனா அதுக்கு ஒரு டீலிங் ஒண்ணு இல்ல, என்னோட பாஸ்ட்ல நடந்த மெமரி எல்லாத்தையுமே நீ எனக்கு ஞாபகப்படுத்தணும், கதை எல்லாத்தையுமே சொல்லணும், என்னோட பாஸ்டும் அந்த பொண்ணோட பாஸ்ட்டை பத்தி நீ சொல்லுவேன்னு டீலிங்க்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னா நான் உனக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், ஹெல்ப் பண்ணி அந்த பசங்களாம் அடிச்சு வரட்டி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு வேற வழி இல்லாம நம்ம காடும் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்ட உடனே இவன் இருக்கான்ல சும்மாவா இருப்பான், இவன் சும்மாவே பயங்கரமா சுத்தி அடிப்பான். இவனை விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா இவன் நேரா போறாங்க. இந்த சீன் தான் பாத்தீங்கன்னா நான் ரீல்ஸ்ல பார்த்தேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இந்த சீனை பார்த்தா இந்த மூவி பார்க்கணும் எனக்கு ஆசையே வந்தது. பாத்தீங்கன்னா வருவான், வந்து கம்பியை சும்மா ஒருத்தர் நீட்டுவாங்க, அந்த கம்பியை ஒரு அடி, கம்பியும் பார்த்தா பூமிக்குள்ள போயிடும். இவனோட பவரே ஃபுல்லா மறைஞ்சு அடிக்கிறது தான். என்ன பண்ணுவான், சுத்தி மறைஞ்சு எல்லாரையும் போட்டு அடின்னு அடிச்சு துவச்சி எடுத்துருவாங்க. எடுத்து ஒருத்தனை பிடிச்சி அப்படியே தொங்க விட்டுருப்பான். சமசீனா இருக்கும். அதெல்லாம் அடிச்சு இனிமேல் அந்த செல்லாம் வரக்கூடாதுரா, இது பண்ணக்கூடாதுரா, அது பண்ணக்கூடாதுன்னு எல்லாருமே அடிச்சு வரட்டி விட்டுருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அடி வாங்கிட்டு எல்லாருமே இங்க தெரிச்சு ஓடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க வீட்டுல தாத்தாவெல்லாம் இடம் தள்ளி விட்டுறீங்க, சரி தாத்தாவெல்லாம் அப்படியே கூப்பிட்டு படுக்க
இருக்க வச்சுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஓகேவா இருக்கும் போது இப்போ வந்து நம்ம ஏஞ்சல் வந்து அந்த ப்ரொடக்டர் கார்டு இருக்கார்ல, கார்டு கிட்ட போயிட்டு கேட்கிறாப்ல, கார்டு சொல்றேன் நீங்கல்ல, சொல்லுங்க நாங்க யாரு, எங்களோட பாஸ்ட பத்தி சொல்றேன், நீங்க எங்க மெமரியை ஞாபகப்படுத்துறேன்னு சொன்னீங்க, சொல்லுங்கன்னு கேட்டோன்னே உடனே இவனுமே சொல்றாங்க, நீ இருக்கல்ல, நீ வந்து ஒரு செம்மையான வாரியர்ரா, பல இதெல்லாம் ரொம்ப மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அப்ப நீ வந்து ஒரு பயங்கரமான வாரியரா இருந்த, நீ எப்படி தெரியுமா, ஒரு கோட்டையோட ஒரு நாட்டோட எல்லையில நீ இருந்த, அந்த எல்லையில எந்த எனிமிஸையுமே உள்ள வரவிட மாட்ட, எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு பயங்கரமான ஒரு ஆளா இருந்த, உன்னோட பேரே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் டைகர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போ வந்து இனிமே இந்த ஏஞ்சலோட நேம் வந்து நம்ம ஒயிட் டைகர்னே வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஏஞ்சலை பத்தியும் சொல்றான், நீ இது மாதிரி பயங்கரமான போராளி, 2 கத்தியை வச்சு சுத்தி சுத்தி அடிப்ப, பயங்கரமான அப்படி இப்படின்னு சொல்றான். சொல்றதை கேட்டுட்டு நம்ம ஒயிட் டைகர் இருக்கான்ல, அவனுக்குமே செம பெருமையா இருக்கு, ஆஹானா அவ்வளவு பெரிய ஆளா, அப்படி ஒரு வீரனா, அப்படி இப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பாஸை காட்டுறாங்க. பாஸ் வந்து நம்ம சோல்ஜர் இருக்கார்ல, அவரை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல சேர்க்கணும், அடுத்த ஒரு இது அந்த கோட்டுக்கு சேர்க்கணும். இந்த கோட்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்த்தோம்ல, இது மாதிரி மக்கள் எல்லாம் அப்படி ஓடிக்கிட்டு இருப்பாங்க, நடுவில் பெருசான சுத்தம்ல இந்த கோட்டு இங்க கூட்டு வந்திருக்காரு. பாஸ் வந்து சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு ரீஇன்கார்னேட் ஆக விருப்பம் இல்லைனாலும் நீ ஆயுதாகணும், உனக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது, நீ ஆனாதான் எங்களால ரீஇன்கார்னேட் ஆக முடியும், அதுக்காக நீ ஆயுதாகணும், அவனை ஆக்கியே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அவனுமே ஒத்துக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுது. நைட் ஆனோட இந்த 2 ஏஞ்சல்ஸுமே என்ன பண்றாங்கன்னா, அந்த கார்டு கிட்ட கேக்குறாங்க, நீங்க எதுக்காக வந்து நார்மலாவே நீங்க எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க, எல்லா மக்களுக்குமே, ஆனா இந்த ஃபேமிலி உங்களுக்கு என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. கேட்கும் போது அவரும் சொல்றாரு, இங்க தாத்தாவும் பையனும் மட்டும் தான் இருக்காங்க, வேற யாருமே இல்ல, இந்த தாத்தா வேற தெரியாம கடன் எல்லாம் வாங்கிட்டாரு, அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாம அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர்லாம் வந்து தாத்தா ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சரியா அந்த பையனுக்கு உடம்பு முடியல, ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு நோய் வந்து அவர் ரொம்ப கஷ்டத்துல இருந்தான். இதை பார்த்துட்டு தான் சரின்னு நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். அது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கார்டுக்குன்னு ஒரு உருவம் இருக்குன்னு சொன்னால, அந்த உருவம் பாத்தீங்கன்னா சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோப்பையில இருக்கும். இந்த கோப்பை தான் அந்த கார்டோட உண்மையான உருவம். இந்த உருவத்தை அடிச்சு உடைச்சிட்டோம்னா கார்டே செத்து போயிருவாரு, அழிஞ்சு போயிருவாரு. ஓகேவா? இப்ப சொல்றாரு, அந்த நான் இந்த வீட்டுக்கு வந்தேன், இந்த வீட்டுக்கு வந்து இந்த பையனோட நோயை குணப்படுத்தி இப்ப நான் இவங்களை பாத்துக்கிறேன், நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த பையனோட ஃபியூச்சருக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீட்டை வித்து இந்த வீட்டுல வந்த காசை வந்து என்ன பண்ணிருக்கேன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சரி எவ்வளவுன்னு செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா 10 லட்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. 10 லட்சம் அவங்க ஊர் காசுக்கு சொல்றேன். சோ ரொம்ப அதிகமாவே இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு 10 லட்சம் வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த 10 லட்சம் வந்து இப்போ வந்து லாஸ்ட்ல போய்கிட்டு இருக்கு. சுமார் 7 லட்சம் 7 லட்சம் வந்து லாஸ்ட்ல போயிருச்சுங்க. இன்னும் 3 லட்சம் தான் இருக்கு. இப்போ வந்து கேக்குறாங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க சும்மா விட்டு இருந்தா கூட இந்த காசு உங்களுக்கு ஆச்சு இருந்திருக்கும், அதாவது இந்த வீடு நச்சு உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணனால இப்ப காசெல்லாம் போகுது, இப்படியே லாஸ்ட்லயே போய்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க, எல்லா காசுமே போயிருவேன்னு சொன்னோன்னே, புள்ள இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்புங்க, கண்டிப்பா ஏதாவது நல்லது நடக்கும், ஒரு நாள் வந்து நமக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு அழுகுறாரு. ஆனா 7 லட்சம் போச்சு, இப்படி பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு புலம்பிட்டே இருக்காருங்க. நம்ம இந்த பையனோட ஃபியூச்சருக்காக ஏதாவது நம்ம ஒரு பிளான் பண்ணி தானே ஆகணும், என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னு நம்ம கார்டு வந்து இவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்க, உடனே இதுல ஒருத்தவங்க இருக்கும், அதாவது நம்ம பசங்களுக்கு ஒரு ஐடியா வருது, ஒண்ணு இல்ல இந்த பையனை எதுக்கு பேசாம வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு அனாத ஆசிரமத்துல சேர்த்துடக்கூடாதா, அப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவனை வளர்க்க ஆரம்பிப்பாங்க, வேற ஏதாவது ஒரு பெரிய ஃபேமிலி வந்து நல்ல ரிச் ஃபேமிலி வந்து இவனை தத்து கூட எடுத்துக்கலாம், ஸோ பையனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும், தாத்தா செத்து போனா கூட நம்ம வந்து பையனை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சரியான அடுத்த நாள் வந்து சரி வா போய் ஆர்ஃபனேஜ் ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையனையும் கூட்டிட்டு ஆர்ஃபனேஜுக்கு போறாங்க. அங்கே போய் இந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்காங்கல்ல அந்த ஓனர்கிட்ட கேட்கறாங்க, இது மாதிரி இந்த பையனை வந்து தத்தெடுத்துப்பீங்களா, இது பண்ணிப்பீங்களா அது பண்ணிப்பீங்களான்னு கேட்டோன்னே, அதுக்கு அங்கே இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, பையனுக்கு அப்பா இருக்காருன்னு கேட்டா அப்பா இருக்காரு, ஆனா ஓடி போயிட்டாரு, எங்க இருக்காருன்னு தெரியலன்னு சொல்றாங்க. ஒன்னும் பையனோட அப்பாவோட அனுமதி வேணும், அப்படி இல்லைன்னா பையனோட அம்மா அனுமதி வேணும், ஆனா அம்மா வந்து உயிரோட இல்ல, அப்பனா கண்டிப்பா பையனை சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பையனுக்கு யாருமே இல்லாம இருந்தா பையனை சேர்த்துக்கலாம், யாராவது ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அனாதாரத்துல சேர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் பேசி முடிவெடுத்து பையனுக்கு தாத்தா ஒரு ஆள் இருக்காங்க, பட் தாத்தாக்கு வந்து ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னா சரி தாத்தாவோட அனுமதி வேணும், தாத்தாவை கூட்டுவாங்க, அவர் சைன் போட்டு ஓகே சொன்னார்னா நாங்க பையனை ஆர்ஃபனேஜ்ல சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா தாத்தா கண்டிப்பா ஓகே சொல்ல மாட்டாருன்னு உங்களுக்கே தெரியுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்க நிறைய சின்ன பசங்களோட நம்மளோட அந்த பொண்ணு ஏஞ்சல் வந்து என்ன பண்றா அப்படின்னா விளையாடிக்கிட்டு இருக்கா. இதை வந்து அந்த கார்டு பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த கார்டு வந்து அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அந்த பொண்ணோட மெமரி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு கதையை. இவளும் இது மாதிரி பாத்தீங்கன்னா நீ எப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சோல்ஜரா இருந்தல்ல, அதே மாதிரி இவளும் ஒரு நாட்டுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா, இவன் நாட்டிலயுமே வந்து போர் நடந்துகிட்டு இருந்துச்சு, வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா இவன் நாட்டுல இருக்க எல்லா மக்களையுமே கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இவ ஊர் ஏரியால வந்து ஃபுல்லா கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல இவன் என்ன பண்ணானா, அவ உயிரை கூட பெருசா நினைக்காம அவ ஊர்ல இருக்க சின்ன பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு உடனே இங்க இருந்து ஓடி போயிட்டா, அந்த சின்ன பசங்களை காப்பாத்தணுங்கிறது எண்ணம் தான் அவளுக்குள்ள அதிகமாவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பாஸை காமிக்கிறாங்க. பாஸும் அந்த சோல்ஜரும் வந்து ஒரு இடத்துல, அதாவது நம்ம பாஸ் வந்து சோல்ஜரை கட்டாயப்படுத்தி கூட்டி போயிட்டு இருக்காரு. சோல்ஜர் ஒரு தடவை தப்பிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா தப்பிக்க முடியாது, ஏன்னா ஃபுல்லாவே நிறைய ட்ராப் தான் இருக்கும் அதை சுத்தி. அப்பதான் பாஸ் சொல்றாரு, இங்க பாரு நீ வந்து தப்பிச்சு போகாம இருந்தீங்கன்னா நான் வேணா என்னோட கதையை உனக்கு சொல்றேன், எதுக்காக வந்து நான் உன்னை ரீஇன்கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன், அதுக்கு எதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கான காரணத்தை நான் சொல்றேங்கிற மாதிரி சொல்றாரு. சரி சொல்லுன்னு கேட்டோன்னே உடனே பாஸுமே காரணத்தை சொல்றாரு. பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நானுமே வந்து ஒரு சோல்ஜரா இருந்தேன், ஒன்னும் இல்ல எங்க அப்பா வந்து ஒரு நாட்டோட ராஜாவா இருந்தாரு, நான் அவரோட ஒரே பையன், நான் இது மாதிரி அவர் கீழே தான் இருந்தேன், எங்க அப்பா வந்து ரொம்ப நல்லவர், எப்படின்னா எனிமீஸ் எல்லாம் வந்து சரணடைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள கொல்ல மாட்டாரு, உயிரோட விட்டுருவாரு,
வாழட்டும் விட்டுருவாரு. ரொம்ப நல்லவரா தான் இருந்தாரு. ஆனா என்னன்னா அது மாதிரியே ஒரு நாள் நாங்க வந்து அப்படியே படையெல்லாம் போயிட்டு இருந்தோம். போர்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கும் போது ஊர்ல பார்த்தா எனிமிஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சின்ன பையனோட மொத்த வீட்டையுமே காலி பண்ணிட்டாங்க, அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அதுல பார்த்தா அவன் மட்டும் தான் உயிரோட இருந்தான். சரி எங்க அப்பா என்ன பண்ணாருன்னு தெரியல, அவனை பார்த்த உடனே அவனை நான் தத்தெடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனையுமே என் கூட சேர்ந்து கூட்டு வந்துட்டாரு. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஒரு ராஜ்யத்துக்கு என்னைக்குமே ஒரே ஒரு இளவரசன் தான் இருக்கணும். இப்ப இவனும் வந்தனால இவன் என்னோட சின்ன தம்பி ஆயிட்டான், எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஸுக்கு சுத்தமா பிடிக்கலங்க. அதோட மட்டும் ஸ்டாப் ஆகல. அதுக்கப்புறம் அந்த பையனை அதாவது தத்தெடுத்துக்கிட்டாருல, சோ அந்த பையனை இவங்களோட சேர்த்தான வளர்ப்பாரு. சேர்த்து வளர்க்குறப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க, செஸ் விளையாடுறாங்க. எல்லாமே அந்த காலத்துல உள்ள செஸ் விளையாடுறப்போ நம்ம பாஸ் என்ன பண்ணுவாருன்னா அட்டாக் பண்ணுவாரு. ஓகேவா, நம்ம இப்படி செக் வைப்போம், செக்மேட் வைப்போம். செக்மேட் வைக்க மாட்டாரு, செக் வைப்பாரு. செக் வைக்கிறப்பெல்லாம் இவன் என்ன பண்ணுவானா அடிக்க வாய்ப்பு கிடைச்சும் பாஸோட காயெல்லாம் அடிக்காம தம்பிக்கார என்ன பண்ணுவானா ஜஸ்ட் டிஃபெண்ட் மட்டுமே பண்ணிக்கிட்டே இருப்பான். இதே மாதிரி தான் கத்தி சண்டையிலுமே என்னன்னா கத்தி சண்டை பிராக்டிஸ் நடக்கும் போதுமே பாஸ் அடிக்க மாட்டான், ஜஸ்ட் டிஃபெண்ட் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே பாஸ் கேட்பாரு, எதுக்காக நீ இப்படி பண்ற, எதுக்காக டிஃபெண்ட் மட்டுமே பண்ற, அட்டாக் பண்ணுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் தான் வந்து பாஸுக்கு தெரிய வரும் நம்ம ராஜா என்ன பண்றாருன்னா இந்த தத்தெடுத்த பையனுக்கு வந்து ஸ்பெஷலா ட்ரைனிங் கொடுக்குறாரு. சில விஷயங்கள்லாம் கத்து கொடுக்குறாரு. நீ இப்படி பண்றா, அப்படி பண்றா, எனக்குமே அட்டாக்ல ஃபோக்கஸ் பண்ணாத, டிஃபென்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் எனிமியை நல்லா ட்ரிக் பண்ணி அவன் அட்டாக் பண்ணு, அப்படி இப்படி நிறைய அட்டாக் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஆனா தன்னோட பெத்த பையனுக்கே அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. ஏன்னா பெத்த பையன் மேல அவருக்கு வந்து பெரிய வந்து அன்புலாம் இல்லைங்க. ஆனா தத்தெடுத்த பையன் மேல ரொம்பவே அன்பு இருக்கு. இது மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி சொல்லி கொடுத்ததை வச்சு அந்த தம்பிக்காரன் என்ன பண்றான்னா நம்ம பாஸை தோக்கடிக்கிறான். தோக்கடிக்கும் போது தான் சொல்றான் எனக்கு அப்பா தான் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டு பாஸுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. அப்பா இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த கார்டு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி நீ சின்ன பொண்ணா இருக்கும் போது உன் கூட இருக்க சின்ன பசங்க எல்லாருமே பாதுகாக்கணும் அப்படின்னு நீ வந்து ரொம்ப பாதுகாத்து அவங்கள வளர்த்துக்கிட்டு வந்த. காட்டுல போய் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வரது, சாப்பாடுலாம் கொண்டு வந்து இந்த பசங்களை கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்த. அப்படி ஒரு நாள் நீ போறப்பதான் என்ன ஆச்சுன்னா காட்டுக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய புலி ஒண்ணு வந்துருச்சு. அந்த புலி உன்னை போட்டு துரத்த, உன்னை போட்டு கடிக்க ட்ரை பண்ண, நீ அப்படியே கஷ்டப்பட்டு இங்க தப்பிச்சு ஓட ட்ரை பண்ண. அந்த டைம்ல தான் சரியா அந்த இடத்துக்கு அந்த ஒயிட் டைகர் வந்தாரு. ஒயிட் டைகர் வந்தது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்ணாருன்னா அந்த புலியை அந்த இடத்துல கொன்னுட்டு உன்னை அந்த புலிகிட்ட இருந்து காப்பாத்தினாரு அப்படிங்கிற மாதிரி தலைவர் வந்து எல்லா கதையுமே சொல்றாரு. ஓ அப்ப ஒயிட் டைகர் வந்து அப்புறம் தான் வந்து உங்களுக்கே தெரிய வருது நம்ம ரெண்டு பேருமே அந்த காலத்துல ஒன்னா தான் இருந்திருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஓகேவா, இப்ப அந்த ரெண்டு ஏஞ்சல்ஸுமே பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் தான், அவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் காப்பாத்துனது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்கா. அப்பதான் பார்த்து அந்த ஒயிட் டைகர் என்ன பண்றானா நீ வந்து என்னோட எதிரியோட பொண்ணு, சோ வந்து நீ எங்க உன்னோட ஆளுங்கெல்லாம் மறைச்சு வச்சிருக்கன்னு சொல்லுன்னு சொல்றா. பயங்காட்டுறான். இந்த பொண்ணுமே பயந்து என்ன பண்றானா எங்க நாங்க மறைஞ்சிருக்கோம்னு ஹைட் அவுட்டா காமிச்சா அந்த இடத்துல ஹைட் அவுட் ஆகி எனிமீஸ்லாம் இல்ல, அந்த இடம் ஃபுல்லாவே இருக்குதுன்னா சின்ன குழந்தைங்க தானே இவன் பாத்துக்கிட்டு இருந்தா. இதை இவன் பாக்குறான் அந்த ஒயிட் டைகர். சோ ஒயிட் டைகரை பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு சோல்ஜர்ல கண்டிப்பா வந்து இறக்க குணமே இல்லாம தான் இருப்பான்னு நானும் நினைச்சேன். என்ன நினைச்சேன்னா அந்த குழந்தைங்க எல்லாம் கொன்னுருவான் அப்படின்னு நினைச்சேன். அவங்க குழந்தைங்க எல்லாம் கொல்லங்க. அதுக்கு பதிலா அவன் கொன்னால ஒரு புலி, அந்த புலியை ஃபுல்லா வெட்டி அந்த கறியை எடுத்து அவன் மட்டும் இல்லாம அவங்க கூட ஒரு 4-5 சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த களியெல்லாம் ஃபுல்லா வெட்டி இந்த குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து இந்த குழந்தைங்களை நல்லா பாத்துக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஏஞ்சல்ஸுமே அந்த காலத்துல வந்து ஒன்னா இருந்திருக்காங்க. ஒன்னா இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இது மாதிரி குழந்தைங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா போய்கிட்டு இருந்திருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா வேற ஒரு ஆர்ஃபனேஜ்ல வந்து இப்ப நம்ம பையனை வந்து சேர்க்கலாம், எப்படியாவது சேர்க்கலாம்னு தாத்தாவே ட்ரிக் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா தாத்தாட்ட போய் சொல்லி அந்த ஆர்ஃபனேஜுக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் அந்த ஆர்ஃபனேஜுக்கு போனோன்னு தான் தாத்தாக்கு தெரிய வருது நம்ம பேரனை வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஆர்ஃபனேஜ்ல சேர்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு அவர் உடனே கோச்சுக்கிட்டு வந்துடுறாருங்க. கோச்சுக்கிட்டு வந்தவரோட வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்காரு. ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்க, என் பேரனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே அந்த ஒயிட் டைகர் இருப்பான்ல உடனே வர்றான். என்ன தாத்தா சும்மா நசனசன் பண்ணிட்டு இருக்க, கொஞ்ச நாள் நீ மண்டையை போட்டுருவேன், உன் பேரனை எவன் பாத்துக்கிறது, நாங்களா பாத்துப்போம், நாங்க இருக்க மாட்டோம், நாங்களும் கொஞ்ச நாள் கிளம்பிடுவோம், ஒழுங்கா உன் பேரனை வந்து ஏதாவது ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து விட்டுருவோம், சேர்த்து விட்டா அவன் ஃபியூச்சராச்சும் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே தாத்தா உடனே கடுப்பாயிராரு. எந்திரிச்சு வந்து அவனுக்கு மண்டை நடி, என்ன ஒயிட் டைகர்னா பெரிய ஆளா, ஏன்டாடே என் பேரன்டா அவன், நான் இருக்க வரைக்கும் நான் தானே என் பேரனை பாத்துப்பேன், நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதோ பாத்துக்கலாம், அதெல்லாம் அப்புறம் என் பேரனை நான் இருக்க வரைக்கும் நான் தான் பாத்துப்பேன், எங்கேயுமே சேர்க்க மாட்டான், அவனும் அதனால கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவனை கண்ணங்கன்னு அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாருங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த பாஸும் அந்த சோல்ஜர் இருக்காங்கல்ல அவங்க எல்லா டிராப்ஸையுமே கடந்து வந்துகிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு திமிங்கலத்தோட ஒரு பெரிய டைனோசர் மாதிரி திமிங்கலத்தோட வயித்துக்குள்ள இருக்காங்க. இப்போ வந்து அந்த சோல்ஜருக்கு வந்து ரீஇன்கார்னேட் ஆகுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா வந்து பாஸோட கதையை கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. சோ கதையை கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் அவர் சொல்றாரு உனக்கும் எனக்கும் நடந்தது ஒரே விஷயம் தான், அதாவது சோல்ஜருக்கும் நம்ம பாஸுக்கு நடந்தது ஒரே விஷயம் அப்படின்னு சொல்றாரு. சோல்ஜர் கேட்கறான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறான். அதாவது சோல்ஜருக்கு நடந்தது என்னன்னா ஒரு துரோகங்க. சோல்ஜர் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, அதாவது பார்ட் 1லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்ட் 1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒண்ணும் இல்ல சோல்ஜரோட ஃப்ரெண்ட் தெரியாம வந்து கன்னை ஷூட் பண்ணிடுவான். அந்த கன் ஷூட்னால தான் வந்து சோல்ஜர் செத்து போயிட்டான்னு சோல்ஜர் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா கன் ஷூட்ல சோல்ஜருக்கு அடிபட்டுரும், உயிருக்கு போராடிக்கிட்டு தான் இருப்பான். அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வேற வழி இல்ல இவனை புதைச்சாகணும், இல்லைன்னா நம்ம மேல பழி விழுந்துரும், இவனை புதைப்பாங்க. புதைக்கிறப்போ சோல்ஜர் உயிரோட தான் இருந்திருக்கான். அது தெரியாம இவங்க புதைச்சிட்டாங்கன்னு சோல்ஜர் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இவன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சேதான் இவங்க புதைச்சாங்க. அதை தான் ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம பாஸ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோல்ஜர் நினைச்சிட்டு இருக்கான் நீ போய் சொல்ற, அப்பெல்லாம் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, நான் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சு
பண்ணியிருந்தா அவங்க என்ன போச்சிருக்க மாட்டாங்கன்னு போராடிட்டு இருக்காங்க. இப்ப சொல்றான், இப்போ உனக்கு நடந்தது ஒரு துரோகம் தான், எனக்கு நடந்தது ஒரு துரோகம் தான், நான் அதை உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். எனக்கு என்ன துரோகம் நடந்துச்சுன்னா, எங்க அப்பா வந்து இது மாதிரி உயிரோட போராடிக்கிட்டு இருக்கும் போது எங்க அப்பாவுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, அது ஒரு துரோகம், 2 பேருக்குமே நடந்த துரோகம் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த சீன்லயே காமிக்கிறாங்க என்ன நடந்திருக்குன்னா, அப்பா வந்து அடுத்த நாள் வந்து ஒரு போருக்கு போறாருங்க. அந்த போருக்கு அப்பா போறதுக்கு முன்னாடி, அதாவது அப்பாக்கு முன்னாடி வந்து அந்த போருக்கு வந்து போறது வந்து பையன் தான், யார் நம்ம பாஸ் தான் போறாரு, போய் போர் பண்ண போறாரு. நம்ம பாஸ் வந்து ரொம்ப டேலண்டான ஆளு, போர் பண்றதுல பயங்கர ரொம்ப திறமையான ஒரு ஆளுங்க, அவர் தான் போர் பண்ண போறாரு. இப்போ ஆனா அந்த பண்ண போற இடத்துக்கு அப்பா வந்து இப்போ வந்து தம்பி கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த இடத்துல வந்து பாஸ் கிடையாது. தம்பி கிட்ட என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி ஒன்னும் பாஸ்லாம் அந்த இடத்துக்கு போக தேவையில்லை, அதாவது பெரிய பையன் போக தேவையில்லை, நீ போ, அவனுக்கு பதிலா நீ போய் இந்த போற பொண்ணு எனக்கு தெரியும், அவனை விட நீ ரொம்ப திறமையா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால நீ போ அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த பெரிய பையன் மேல நம்பிக்கை வைக்காம சின்ன பையன் மேல நம்பிக்கை வச்சு அனுப்புறாரு. இதை வந்து பாஸ் வந்து ஒட்டு கேட்டுறாருங்க, ஒரு குடிசைக்கு வெளியே இருந்து கேட்டுறாரு. அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிருது. என்ன அப்பா வந்து என்னோட படையே வந்து நான் நடத்தக்கூடாதுன்னு வேற இவனை போய் நடத்த வைக்கிறாரு, நான் அந்த அளவுக்கு மோசமா போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி வருத்தமாயிருது. ஆனா அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த போர் வந்து அந்த படைக்கு வந்து தம்பிக்காரன் படைக்கு போயிருக்கான், தம்பிக்காரன் கூட வந்து நம்ம அப்பாவும் போயிருக்காரு. அந்த படையில அப்பா வந்து செத்து போயிறாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணங்காரன் வரான், வந்து என்ன பண்றானா, அந்த படையில பார்த்தா அப்பாக்காரன் செத்து போய் கிடக்குறான். அந்த உடம்ப கொண்டு போயிட்டு அடுத்த நாள் போய் அவங்க வீட்டுல போய் வைக்கிறப்போ அவங்க அம்மா வந்து ரொம்ப அழுகுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம பாசுமே பயங்கரமா அழுகுறாருங்க. ஓகேவா, இது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி காமிச்சிட்டே பாத்தீங்கன்னா அடுத்து பாப்பா செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டா யாரு அந்த நாட்டை ஆள போறது யாருன்னா அண்ணங்காரன் தான். அண்ணங்காரன் பதவியில் இருக்கான், அவனுக்கு வந்து நாட்டை ஆள்றதுக்காக அந்த பதவி எல்லாமே கொடுக்குறாங்க, கொடுத்து அவன் நாட்டை ஆள்ற மாதிரி அப்படியே காமிக்கிறாங்க. இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லா விஷயத்தையுமே இந்த சோல்ஜர் கிட்ட நம்ம பாஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் கதையை சொல்றேன்னு சொன்னார்ல, ஆனா சோல்ஜருக்கு ஏதோ டவுட் இருக்கு, நீ இன்னும் ஏதோ ஒன்று மறைக்கிற, சொல்லு, என்னத்தை மறைக்க வர சொல்லு, நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ வந்து உன்னோட தம்பியை வந்து நீ வந்து இப்படி அமிச்சது இருக்கட்டும், உன் தம்பி உனக்கு பிடிக்கல, இது எல்லாமே எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு, இதுல ஏதோ ஒரு விஷயம் நீ மறைச்சிருக்க, ஒரு மெயினான விஷயத்தை மறைச்சிருக்க, என்ன சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கான். இப்போ சேம் டைம் பாத்தீங்கன்னா இங்கிட்டு வந்து இந்த காடு வந்து கதை சொல்லிட்டு இருக்காருல்ல, அவர் வந்து கதை சொல்றப்ப அந்த ஒயிட் டைகர் இருக்கான்ல, அவன் வந்து இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு கட்டத்துல உங்களை விட்டுட்டு நான் போய் என்னோட ராஜாக்காக போராட போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பலான்னு இருக்காங்க. பார்த்து அந்த சின்ன பசங்களுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிருது. அதுல அந்த நம்ம ஏஞ்சல் இருக்கால பொண்ணு, அவளுக்கும் உடம்பு முடியாம போயிருது. உடனே அவளுக்குலாம் உடனே மருந்து இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது, அவங்க எல்லாம் டேக் கேர் பண்றது, இது மாதிரிலாம் பண்றாரு. ஒரு கட்டத்துல அவருக்கு புரிய வந்துருச்சு, இந்த சின்ன பசங்களை இப்படியே விட்டுட்டு போனா இதுங்களால சர்வே பண்ண முடியாது, இதுங்களுக்கு பொழைக்க தெரியாது. சோ நம்ம என்ன பண்ணணும்னா இதுங்களுக்கு வந்து கொஞ்சம் சர்வே பண்றதுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்து என்ன பண்றாருன்னா எல்லாருக்குமே வந்து எப்படி வேட்டையாடுறது, எப்படி மருந்து செய்யறது, எப்படி சாப்பாடு செய்யறதுன்னு எல்லா ஸ்கில்லையுமே கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போது தான் ஒரு கட்டத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு சீன்ல வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம 2 ஏஞ்சலுமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, ஒயிட் டைகரும் அந்த பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, எங்க ஜுரத்துக்கு மருந்து கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறபோது இந்த ஒயிட் டைகர் வந்து கேட்கறான், உங்க அப்பா அம்மாக்கு என்னாச்சு, அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிலாம் கேட்கிறப்போ, அதாவது ஏதோ ஒரு பெரிய வீரன் ஒருத்தர் இருக்கானா இந்த நாட்டுல, அவன் பேர் வந்து ஒயிட் டைகரான். அவன் தான் என்ன பண்ணானா, ஒரு நாள் எங்க ஊருக்குள்ள வந்து எங்க வீரர்கள் எல்லாருமே கொன்னு, எங்க ஃபேமிலி, எங்க குடும்பம், என் சொந்தக்காரவங்க எல்லாருமே கொண்டு, எங்க அப்பா அம்மாவை கொண்டது அவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்ல போனா அந்த ஒயிட் டைகர் தான் வந்து என்ன பண்ணிருக்கானா, ஏரியாக்குள்ள வந்து அது மாதிரி பண்ணிருக்கான். அவன் கழுத்துல என்னைக்குமே ஒரு ஒயிட் கலர்ல ஒரு இது ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு ஊல்ஃபோட துணி ஒன்று போட்டிருப்பான். அந்த துணி அவன் இப்ப போடல, அதனாலதான் அந்த பொண்ணுக்கு இவன் யாருன்னு அடையாளம் தெரியல. அந்த துணி அவன் போட்டிருந்தானா இவன் தான் ஒயிட் டைகர், அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருப்பா. ஓகேவா, இதை வந்து சொல்றான். சொன்னோனே இந்த ஒயிட் டைகருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம தான் அவங்க அப்பா அம்மா கொண்டோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு இன்னும் தெரியல அப்படின்னு ஒரு சம ஷாக்ல ஒரு கில்ட்டில இருக்காங்க. இந்த விஷயத்த கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்காரா, இங்க பார்த்தா ஏஞ்சலுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்ப இவன் தான் வந்து நம்மளோட பாஸ்ட்ல நம்மளோட அப்பா அம்மாவை கொண்டானா அப்படின்னு இப்ப இந்த ஏஞ்சல் மேல ஒரு பெரிய வெறுப்பு ஒண்ணு வைக்கிறாங்க. இவன் இந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஒயிட் டைகர் மேல பயங்கரமான ஒரு வெறுப்பு ஒண்ணு வருது இப்ப ரியல் லைஃப் ஏஞ்சல்ல, அதாவது ஏஞ்சல் லைஃப்ல இருக்கும்போது. ஆனா இதுக்கு முன்னால அந்த ஏஞ்சல் லைஃப்ல இருக்கும்போது ரொம்ப பாசமா இருப்பான், ஆனா இப்ப இவளுக்கு ஒரு வெறுப்பு ஒண்ணு உருவாகுது. இப்ப அதோட கதை ஸ்டாப் ஆகுதா. இப்ப இன்னொரு சைடு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அடுத்த நாள் காலையில வந்து இவங்க எல்லாருமே கிளம்பி திரும்ப வந்து அந்த பேங்க்காரங்கள்ட்ட பேசலான்னு போறாங்க, அந்த ஆர்ஃபனேஜ்ல போய் பேசலாம், நமக்கு ஏதாவது இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசலான்னு கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் சண்டை போட்டு கோச்சுக்கிட்டே இருக்காங்களா. இதை பார்த்த காடு வந்து இருங்க, நான் இன்னும் முழு கதையே சொல்லடா, முழு கதையை முதல்ல கேளுங்களா, அதுக்கப்புறம் சண்டை போட்டுக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முழு கதையை சொல்றாரு. ஒன்னும் அந்த ஒயிட் டைகர் வந்து உன்னை அப்படியே உங்க ஃபேமிலியை, அதாவது அந்த சின்ன பசங்களை அப்படியே விட்டுட்டு போகல. ஏன்னா அந்த ஒயிட் டைகர் வந்து அதுக்கப்புறம் போய் பார்த்திருக்கான். பார்த்தா அவன் காக்க வேண்டிய அந்த படையோட அந்த கார்னர்லாம் இருக்குல்ல, அந்த பார்டர் ஃபுல்லாவே, அவன் நாட்டோட பார்டர்ல ஃபுல்லாவே அவன் படையாளர்கள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. எனிமீஸ் உள்ள வந்து எல்லாருமே கொன்னு இருக்காங்க. எதனாலனா இவன் தான் வந்து பாதுகாத்துருக்கணும், இவன் பாதுகாக்காம உங்க சின்ன பசங்கள் எல்லாம் அவன் பாதுகாத்தனால அவனால அவன் நாட்டை காப்பாற்ற முடியல. இது ஒரு பெரிய பிரச்சனையா அவன் வீரர்கள் எல்லாமே செத்து போயிட்டாங்க. சோ இப்போ என்னன்னா ராஜாக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் இவன். அதனால இவன் என்ன பண்ணிருக்கானா, ராஜாக்கு வந்து பொய் கடிதம் எழுத ஆரம்பிச்சிட்டான். இவன் என்ன பண்ணிட்டானா, ராஜாட்ட இது மாதிரி அதாவது பார்டர்லாம் நல்லா தான் இருக்கு, இங்க எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, வீரர்கள் நல்லா தான் இருக்காங்க, நாங்க இங்க நல்லா தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பொய் கடிதங்களை எழுதி அனுப்ப ஆரம்பிச்சிட்டான். அதே சேம் டைம் என்ன பண்ணிருக்கானா, உங்க சின்ன பசங்க எல்லாருக்குமே வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கான், அவங்களுக்கு எப்படி சர்வே பண்ணணும்னு கத்து கொடுத்துருக்கான், எப்படி வேட்டையாடணும்னு கத்து கொடுத்துருக்கான், உணவை சமைக்கிறது சரி, மெடிசின் தயாரிக்கிறது சரி, இது மாதிரி உங்களை எல்லாமே பண்றதுக்கு அவன் கத்தும் கொடுத்துருக்கான். சோ நீ எப்படி போய் அவன் மேல கோவப்படுவ அப்படிங்கிற மாதிரி இவர் எல்லா கதையுமே சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்படி இவர் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இங்க ஆப்போசிட்ல
இன்னொரு கதை நடந்துகிட்டு இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, நம்ம பாஸ் எப்பயும் போல அந்த சோல்ஜரை கொண்டு போயிட்டு அடுத்த ஒரு தீர்ப்புக்கு கொண்டு வந்திருக்காரு. அடுத்த ஒரு லாயர், அதாவது ஜட்ஜி கிட்ட கொண்டு வந்திருக்காரு. அந்த ஜட்ஜி என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பு செஞ்சவங்க எல்லாரையுமே ஃப்ரீஸ் ஆக்கிடுவாங்க ஐஸ்ல போட்டு. இப்போ வந்து இவன் தப்புலாம் செய்யல, இவனோட சாவு வந்து ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, அது ஒரு மர்டர்னு நிரூபிக்க தானே இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி அடுத்து நிரூபிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. ஆப்போசிட்ல இருக்க ரெண்டு லாயருமே பேசுறாங்க, இவன் வந்து எப்படி இருந்தாலுமே ஆக்சிடென்ட்ல தான் செத்து போனா, இவன் வந்து ஒன்னும் உண்மையா இவனை யாருமே கொல்லல அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச, இங்கிட்டு வந்து இப்போ வந்து பாஸ் வந்து ஒரு கேள்விக்குறி வைக்கிறாரு. ஒன்னும் இல்ல, ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. இது மாதிரி ஒன்னும் இல்ல, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இது மாதிரி இவனை சுட்டான்ல இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவன் வந்து ஹாஸ்பிட்டல்ல இப்ப இருக்கான். ஏன்னா போன தடவை ஒரு ஃபைட் ஒன்று நடந்துச்சு, அதுலயே அவன் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கனால அப்படியே அவனுக்கு கனவு மாதிரியே அவனை இங்க கொண்டு வந்துருங்க, கொண்டு வந்து அவன்கிட்ட நம்ம கேள்வி கேட்போம், நமக்கு தேவையான பதில் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கடவுளுமே என்ன பண்றாருன்னா, அப்படியே என்ன பண்றாருன்னா அவனுக்கு வந்து ஒரு ட்ரீம் ஒன்று உருவாக்கி அவனை உண்மையாவே இங்க கொண்டு வந்துறாரு. இப்ப அவன் பாத்தீங்கன்னா இந்த ட்ரீம் தான் அவனுக்கு இது, ஆனா அவன் உண்மையாவே இங்க இருக்கான். இருந்தோன்னே இவன்ட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அவன் ஃபர்ஸ்ட் பாக்குறான், பார்த்துட்டு என்னடா மாப்பிள்ள செத்து போயிட்டானா, எப்பறம் உயிரோட இங்க வந்த அப்படியே மாசா. அவன் ஏற்கனவே கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான், ஏன்னா அவன் ஃப்ரெண்டு இவன் தான் சுட்டு கொன்னா அப்படின்னு. இப்படி இருக்கும் போது இதெல்லாம் பார்த்துட்டு அவன் அப்படியே ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கானா. இப்போ வந்து நம்ம பாஸ் கேட்கிறாரு, எப்பா உண்மையா சொல்லுப்பா, அன்னைக்கு நீ இவனை சுட்டுட்ட, ஆனாலுமே அவன் உயிரோட இருந்தானு தெரியும்ல, அந்த மண்ணில் நீங்க இவனை போட்டு புதைக்கிறப்ப அவன் கையாண்டதை நீ பாத்தியா இல்லையா, பார்த்துட்டு இவன் செத்துருக்கான்னு தெரிஞ்சு நீ இவனை புதைச்சியா இல்லையா, உண்மையை சொல்லுன்னு சொன்னோன்னே அவன் பதில் சொல்லாம அப்படி தங்கி நிற்கிறான். அவனால பதில் சொல்ல முடியல. இங்கிட்ட பார்த்தா சோல்ஜரும் சொல்றான், மாப்பிள்ள உண்மையை சொல்லு மாப்பிள்ள, நீ என் கையை பார்க்கல இல்ல, என் கையை ஆனதை நீ பாத்தியா, பார்க்கலன்னு சொல்லு, அது நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், நான் செத்து போயிட்டேன், ஒன்னு நீ அந்த கையை பார்த்துலாம் நீ என்ன புதைக்கல, உண்மையை சொல்றான்னு கேட்கறான். கேட்க இவன் பதில் சொல்ல மாட்டான், ஏன்னா கையை ஆனதை அவன் பார்த்திருக்கான். அது நம்ம பாஸுக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். இங்க சோல்ஜருக்கு தான் தெரியாது. இந்த கடவுள்கிட்ட அதை ப்ரூவ் பண்றதுக்கு இப்ப அவன் உண்மையை சொல்லி ஆகணும். இப்படியே போய்கிட்டே இருக்கும் போது அவன் உண்மையை சொல்ல மாட்டாங்க. அவனை போட்டு எல்லாமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப நேரம் இருக்க முடியாது, ஒரு 5 நிமிஷம் தான் வந்து உண்மையான உலகத்துல இருக்கவங்க இங்க வந்து கனவுல இருக்க முடியும். 5 நிமிஷத்தை தாண்டி இருந்தாங்க அப்படின்னா அவங்க செத்தே போயிருவாங்க ரியல் லைஃப். இங்க கடவுள் பாக்குறாரு, உண்மையை சொன்னாதான் படம் அவன் அனுப்புவேன், அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி வச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல மூச்சு திணறிக்கிட்டே இருக்கான், உண்மையையும் சொல்ல மாட்டான், அப்படியே ஆள் செத்தே போயிடுறாங்க. கடவுள் பார்த்தா அவனை கண்டுக்கவே இல்லை, அப்படியே விட்டுறாரு. உண்மையாவே அவன் ரியல் லைஃப்லயுமே செத்து போயிடறான். இங்க 5 நிமிஷத்துக்கு மேல இருந்தனால மூச்சு திணறி ரியல் லைஃப்லயுமே செத்து போயிடறான். ஆனா கடைசி வரைக்குமே பதில் கிடைக்கவே இல்லை. ஆனா கடவுள் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, தம்பி இந்த கோர்ட்ல வந்து நான் உயிரோட விடுறேன் அப்படிங்கிற மாதிரி கடவுள் சொல்லிடுறாரு. உன்னை விட்டுறேன், உன்னை தண்டிக்கல, ஆனா அடுத்த கோர்ட் போறப்போ நீ வந்து இது உண்மையாவே இது வந்து மர்டர்னு நிரூபிச்சா மட்டும்தான் உன்னோட ஆத்மா வந்து ரீஇன்கார்னேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. சொல்லி அவனை விடுவிச்சிருக்காருங்க. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன இருக்குன்னா, இவங்க 3 பேர் ஆர்ஃபனேஜ் போனாங்கல்ல, போனவங்க ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பேங்க்காரங்க வந்து இந்த லோனுக்காக வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம தாத்தா வீட்டுல இருந்து உடனே பயந்து ஓடிக்கிட்டு இருந்திருக்காங்க. பார்த்துட்டு தாத்தாக்கு என்ன ஆச்சுன்னு உள்ள போய் பார்த்தா தாத்தா அப்படியே அடிபட்டு கிடக்குறாரு. தாத்தாக்கு முடியாம கடந்துகிட்டு இருக்காருங்க. அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு தாத்தாவை போய் மத்தவங்க எல்லாம் என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இங்கிட்டு நம்ம கடவுள் வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விடுறாருங்க. என்னாச்சுன்னு பார்த்தா கடவுளோட உண்மையான உருவம் ஒரு பெரிய மக்கு ஒன்று இருக்கும்ல, அந்த மக்கையுமே அடிச்சு உடைச்சிட்டாங்க. அது உடைச்சனால இப்ப இவருக்கும் வந்து உடம்பு சரியில்லாம போற மாதிரி அப்படியே அடிச்சு உடந்து கீழே விழுந்துறாரு. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இவர்கிட்ட வந்து என்னன்னா மத்தவங்க எல்லாம் பேசுறாங்க, என்னாச்சுன்னு கேட்டோம், அந்த மங்கு உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு ஏஞ்சல் என்ன பண்றானா, உடனே அந்த மக்கள்லாம் எடுத்து ஒட்டி ஹெல்ப் பண்றா, ட்ரை பண்றா, எப்படியாவது கொஞ்சம் ஓகே ஆக்கிடலாம், கடவுளை காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றா. அப்புறம் ட்ரை பண்ணிட்டு ஒட்டிட்டு கொண்டு வந்து வைக்க போறேன், அது திரும்பவும் உடஞ்சு விழுந்துருது. இப்ப ஆனாலும் இந்த கடவுள் வந்து சாக போறாரு. சாக போனாலுமே அவர் வந்து இந்த கதையை நான் ஃபுல்லா முடிச்சுக்கிறேன், உங்களுக்கு என்ன நினைச்சு நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இப்ப என்னாச்சுன்னா, இப்ப இந்த ஒயிட் டைகர் இப்படிதான் கிரிமினல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது வந்து ராஜாக்கு தெரிய வந்துருச்சு. ராஜாக்கு தெரிய வந்தோன்னா அவர் வந்து சோல்ஜர் அனுப்பி என்ன பண்ணிருக்காருன்னா ஒயிட் டைகரை பிடிச்சிட்டாரு. இந்த டைம்ல ஒயிட் டைகர் வந்து என்ன பண்ணிட்டானா, அவனோட அந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் வேற ஒரு ஹைட் அவுட்டுக்கு அனுப்பி மறைக்க அங்க சேஃபா இருக்க வச்சுட்டான். இப்ப பாத்தீங்கன்னா ஒயிட் டைகர் கூட இருக்க அந்த 5 பேரையும் கொண்டுட்டாங்க. லாஸ்டா இருக்கிறது ஒருத்தன் தான். அவனை போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. பண்ணதுல அந்த சின்ன குழந்தைங்க எங்க ஹைட் அவுட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற உண்மையாவும் சொல்லிட்டான். இப்போ இந்த ராஜா என்ன பண்றாருன்னா, ஒயிட் டைகரையும் அந்த இன்னொருத்தனையும் என்ன பண்றாருன்னா ஒரு இடத்துல போட்டு கட்டி வச்சிருக்காரு. நீங்க வந்து நான் உங்களை ஊல்ஃபுக்கு வந்து இரையாக போறேன் அப்படிங்கிற மாதிரி கட்டி போட்ட இடத்துல பார்த்தா உண்மையாவே ஊல்ஃப்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க 2 பேருமே கடிக்க வருதுங்க. கடிக்க வர இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா, உடனே ரொம்ப ட்ரை பண்ணி இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஊல்ஃபை போட்டு, இவங்க கொஞ்சம் வேட்டைக்காரங்க தானே, சோல்ஜர்ஸ் வேற, இவங்க எப்படி தப்பிக்கணும்னு தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி என்ன பண்றாங்கன்னா எப்படியே தப்பிச்சிடுறாங்க. ஆனாலுமே நம்ம ஒயிட் டைகர் கூட இருக்க ஒருத்தன் வந்து அதுல செத்து போயிடுறாங்க. செத்து போனோம்னா ஒயிட் டைகர் அப்படியே விடாம என்ன பண்றாருன்னா ஒரு கயிறுல கட்டி அவர் கூடயே அப்படியே இழுத்துக்கிட்டே வராரு. வந்து நேரா என்ன பண்றாருன்னா அப்படியே அந்த மலையோட டாப்புக்கு போறாரு. அந்த டாப்ல தான் பாத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் ஹைட் அவுட் ஆயிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் ஏற்கனவே வில்லன்ஸ்க்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா இப்ப அவங்க அடுத்த நாள் வரலான்னு இருக்காங்க. இப்போ உடனே ஒயிட் டைகர் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசுறாங்க. பேசிட்டு இது மாதிரி இந்த வில்லன்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சு நீங்க வர்றது, உடனே இங்க இருந்து இடத்த காலி பண்ணி கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்றாரு. உடனே அது மட்டும் இல்லாம அந்த இறந்து போன அவரோட ஃப்ரெண்டை வந்து அங்கேயே புதைக்கிறாருங்க, கல்லாம் வச்சு புதைச்சிட்டு. இப்ப இந்த பொண்ணுங்க சின்ன பொண்ணுங்க எல்லாத்தையுமே எல்லா குழந்தைங்களுமே வந்து இந்த பொண்ணு வந்து ஏஞ்சல் வந்து என்ன பண்றானா எல்லாருமே அனுப்பிச்சு வச்சிரா. இப்ப அவன் மட்டும் தான் இருக்கா. ஒயிட் டைகர்ட்ட பேசிட்டு இருக்கா, நீங்களே கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒயிட் டைகர் சொல்றான், இல்ல சோல்ஜர்ஸ் வந்தோம்னா உங்களை இப்ப யாராச்சும் ஒரு ஆள் இங்க இருந்து தடுத்தே ஆகணும், நான் தடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒயிட் ஷால் இருக்கும்ல அதை எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறான். கொடுத்து நான் தான் ஒயிட் டைகர், உங்க அப்பா அம்மாவை கொண்டு நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த பொண்ணு பயங்கரமா அழுகுறா. அழுகுறது மட்டும் இல்லாம நம்ம ஒயிட் டைகரை கட்டியும் பிடிக்கிறாங்க. அவன் பண்ணிருக்கிறது வந்து தப்பு தான் தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு தெரிஞ்சு அவன் வந்து நல்லவனா மாறிட்டான், திருந்திட்டான். இப்ப அவனோட நாட்டுக்கு அவனை எதிராக நிக்கிறான். எதுக்காக அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் நல்லவனா மாறிட்டான் தெரிஞ்சு அவனை கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுகுறாங்க. அழுகிறது மட்டும் இல்லாம
இல்லாம இப்ப அந்த இடத்துல இருந்து அந்த பொண்ணு அப்படியே தப்பிச்சு போயிடுறா. இப்ப ஒயிட் டைகர் மட்டும் நிக்கிறான். இங்க இருக்க சோல்ஜர்ஸோட சண்டை போடுறாங்க. இப்ப வந்து ஆப்போசிட்ல இங்க நடக்கிறத காமிக்கிறாங்க. இப்ப குழந்தைகளுக்காக கஷ்டப்பட்டு அந்த சின்ன குழந்தைகளை காப்பாத்தி அதாவது ப்ரொடெக்ட் பண்ணி அவனோட உயிரை கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனோட பயங்கரமான ஒரு சாக்ரிஃபைஸை காமிச்சிருக்காங்க. அதோட அந்த ஒயிட் டைகரோட கதை வந்து முடியுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு கடவுள். இந்த கதையை கேட்டுட்டு ஒயிட் டைகர் ஒரு பக்கம் அழுகுறான். அங்கிட்டு பார்த்தா அந்த ஏஞ்சல் பொண்ணு அழுகுது. நான் ஒயிட் டைகரை தப்பா நினைச்சிட்டேன், என் அப்பா அம்மா கொண்டான்னு தப்பா நினைச்சிட்டேன். பார்த்தாங்கிட்டு ரெண்டு பேருமே பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி அழுதுகிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கடவுளுமே அப்படியே மறைஞ்சு போயிடுறாருங்க. நம்ம ஹவுஸ் ஹோல்டு கடவுள் இருக்காருல்ல, ஏன்னா அந்த மக்லாம் உடஞ்சு போச்சுல, உடஞ்சு போட்டு அவரால் இருக்க முடியாது. உடனே அவருமே மறைஞ்சு அங்கிருந்து போயிடுறாரு. இப்போ உங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஹவுஸ் ஹோல்டு கடவுளும் போயிட்டாரு. தாத்தாவும் இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரா, தாத்தாவோட உயிரை எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஹோல்டு அதாவது அந்த கடவுள் வந்து சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு ஞாபகம் வருது. அவர் கதையில வந்து ராஜாவோட பேர் ஒரு வித்தியாசமான ஒரு ரேகையில சொல்லியிருப்பாரா. சொல்றப்ப அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவானா, அந்த ராஜாவோட பேர் எழுதி வச்சிருப்பார். அவர் என்ன சாகறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாருன்னா, நான் உன்கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே திருப்பி படிச்சு பாரு, உனக்கான பதில் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவர் அப்படியே இங்க மறைஞ்சு போயிருப்பாரு. அப்போ போது அந்த சின்ன பையன் எழுதி வச்சிருக்க அந்த நோட்டை வந்து நம்ம ஒயிட் டைகர் திருப்பி வச்சு படிப்பான். படிச்சா அதுல என்ன பேர் எழுதிருக்கும்னா பாஸோட பேர் எழுதிருக்கும். சோ அப்பதான் ஒயிட் டைகருக்கு ஒரு விஷயமே ட்ரிகர் ஆகும். இப்ப அந்த கடவுள் இருக்கான்ல, அந்த கடவுள் அந்த ராஜா இருக்கான்ல, யார் ஒயிட் டைகரை கொல்ல வந்தான் தெரியுமா ஒரு ராஜா, அவர் வந்து வேற யாருமே கிடையாது, அந்த ராஜா வந்து தான் நம்மளோட பாஸ் அப்படிங்கிற விஷயமே. ஆனா அதோட மட்டும் கதை முடியல. அங்கிட்டு இப்ப வந்து தெரிஞ்சு போச்சா, இப்போ நம்ம பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து ஃபைனலா ஒரு கோர்ட்டுக்கு வந்துட்டாருங்க. இதாங்க ஃபைனல் கோர்ட்டு. இந்த கோர்ட்ல வந்து இவன் வந்து நல்லவனா கெட்டவனா, அதாவது இவன் மர்டர் ஆச்சா இல்ல ஆக்சிடென்டா நிரூபிச்சிட்டாங்கன்னா இவனை வந்து ரீஇன்கரண்ட் பண்ணிடலாம். பண்ணிட்டா பாஸுமே ரீஇன்கரண்ட் ஆயிடுவாரு. அதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. வந்துட்டாங்க. வந்தோடனே இப்போ ஒரு விக்டிமை கூப்பிட்டணும். அதே மாதிரி பூமியில இருந்து இவனை கொன்ன இன்னொரு அந்த அதாவது யார் அந்த பெரிய மிலிட்டரி ஆபீசர் ஒருத்தர் இருப்பான்ல, அவனை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அவனையுமே கூப்பிட்டுறாங்க. அதே சேம் டைம் அந்த இடத்துக்கு ஆஃப்டர் லைஃபோட கடவுளுமே வந்துறாருங்க. வந்ததுக்கு அப்புறமே இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். நம்ம பாஸ் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. கேள்வி கேட்க ஆரம்பிக்கிற பாஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் முதல்ல கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேற ஒரு ஆளை கேள்வி கேட்கணும், நான் ஆஃப்டர் லைஃபோட கடவுளை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சொன்னோன்னே எல்லாருக்குமே ஷாக்கு, என்ன ஆஃப்டர் லைஃபோட கடவுளை கேள்வி கேட்க போறானா அப்படின்னு. ஏன்னா கடவுள் அவரை போய் யார் கேள்வி கேட்க முடியும். ஆனா நம்ம இப்ப பாஸ் வந்து கேள்வி கேட்க போறாரு. அவர் கேள்வி கேட்க போறது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே நடக்கிறத வந்து மேல இருந்து அந்த ரெண்டு ஏஞ்சல்ஸுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பாஸ் யாரு அப்படின்னு. இப்ப என்னதான் நடக்குது, பாஸோட நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க பாத்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கா. பாஸ் வந்து கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்கிறப்பதான் பாஸ் வந்து ஒரு உண்மையை சொல்றாரு. நான் வந்து ஒரு கொலை பண்ணேன், அந்த கொலை எதுக்கு நீங்க மறைச்சிங்க, அந்த கொலையை மறைச்சி எதுக்காக என்ன நீங்க வந்து ஒரு ஏஞ்சல் ஆக்குனீங்க அப்படிங்கிற மாதிரி பாஸ்ட அதாவது கடவுள்கிட்ட வந்து நம்ம பாஸ் கேட்கிறாரு. கேட்ட உடனே எல்லாருக்குமே ஷாக்கு. பாஸ் வந்து கொலை பண்ணாரா, என்ன கொலை அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும் போது தான் உடனே நடந்த எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லைங்க. அன்னைக்கு வந்து இந்த நம்ம பாஸோட அப்பா வந்து செத்து போனார்ல, அந்த ராஜா செத்து போற அன்னைக்கு அந்த ராஜாக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்தது வேற யாருமே கிடையாது, நம்ம பாஸ் தான். அன்னைக்கு வரட்டுக்கு வந்திருக்கான் பெரியண்ணன் போர் நடந்த இடத்துக்கு வந்து பார்த்தா எல்லா சோல்ஜர்ஸுமே செத்து போயிருக்காங்க. பார்த்தா ஒரு சோல்ஜர் கூட்டமா செத்து போயிருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு உள்ள பார்த்தா அதுக்குள்ள ஒரே ஒரு ஆள் உயிரோட இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அது வந்து நம்ம ராஜா வந்து உயிரோட கையை ஆட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. அதை பார்த்தது வந்து நம்ம பாஸ் மட்டும் தான். ஆனா சோல்ஜர்ஸ் என்ன சொல்லிட்டாரு, இங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க போல இருக்கு, நாளை காலைல எல்லாத்தையும் பாத்துக்கலாம், கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதாவது ராஜா அப்பா உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சே அவரை காப்பாத்தாம இங்க விட்டுட்டு போயிட்டான். அதனால அந்த குழப்பலி அவன் மேலதான் விழுந்து. ஆனா இந்த விஷயத்த ஆஃப்டர் லைஃபோட கடவுள் வந்து மறைச்சிட்டாரு, யார்ட்டையுமே காட்டாம மறைச்சுதான் அவனை ஏஞ்சலா இந்த கேள்வி தான் கேட்கறான். அது மட்டும் இல்லாம இவன் போனான் தெரியுமா, இப்பதான் இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்டையும் உடைக்கிறாரு. அந்த தம்பிக்காரா இருக்கான் தெரியுமா, நம்ம ஆஃப்டர் லைஃப் பாஸோட தம்பி வேற யாருமே கிடையாது, அதுதான் வந்து நம்ம இவன் ஒயிட் டைகர் தான் வந்து நம்ம பாஸோட தம்பி. ஒயிட் டைகரோட அண்ணன் தான், அந்த ராஜா தான் யாருமே இல்ல, யாருன்னா நம்ம பாஸ். உங்களுக்கு புரியுதா? இப்ப புரியுதா? அந்த ராஜா வந்து பாஸ், ஒயிட் டைகர் தான் வந்து ராஜாவோட தம்பி. அதாவது நம்ம ராஜா வந்து தத்தெடுத்தாரு தெரியுமா ஒருத்தனை, நம்ம பாஸோட தம்பி. ஓகேவா, ஸ்டெப் பிரதர். இப்பதான் இந்த எல்லா விஷயமே எல்லாருக்குமே கிளியர் ஆகுது. ஓகே, இவங்க எல்லாருமே வந்து ஒரே இடத்துல தான் வந்து சரிவே இருக்காங்க. இந்த 3 ஏஞ்சல்ஸுமே வந்து ஒரே லைஃப் டைம்ல வாழ்ந்திருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு. இப்ப இந்த யார் நம்ம ஒயிட் டைகர் வந்து இவ்வளவு தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம அதாவது பாஸ் வருவார் அந்த இடத்துக்கு. வந்து என்ன பண்ணுவார்னா, நீ இவ்வளவு தப்பு பண்ணிருக்க, அண்ணனுக்கு தம்பிக்கு இப்ப சண்டை வரப்போகுது. சண்டையில வந்து நம்ம அண்ணங்கார என்ன பண்ணுவானா, ஒயிட் டைகரை வெட்டிடுவாங்க. நல்லா வெட்டினதுக்கு அப்புறம் ஒயிட் டைகரை கொல்ல போறப்ப சொல்லுவான், இது மாதிரி உன்னால எனக்கு ஒரே தொல்லடா, இப்படின்னு உயிரோட இருந்தீங்கன்னா அடுத்து நீ வந்து என்னோட கிரௌனுக்கும் வருவ, அதனாலதான் நான் உன்னை கொல்ல போறேன், இப்ப அப்பாவை கொண்டு வந்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு ஒயிட் டைகரை கொல்லலான்னு போறப்போ சரி அந்த இடத்துக்கு அந்த ஏஞ்சல் பொண்ணு வந்துருவா. வந்து என்ன பண்ணுவானா, உடனே நம்ம பாஸோட வயிற்றுலேயே குத்திடுவாங்க. கத்தி எடுத்து குத்தி 2-3 தடவை பயங்கரமா குத்திடுவா. குத்துறதை பார்த்துட்டு பாஸ் என்ன பண்ணுவாருன்னா, உடனே அந்த கத்தி எடுத்து அந்த பொண்ணையுமே அங்கேயே வெட்டி கொண்டுருவாரு. இப்ப பாஸ் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே கொண்டுறாரு. கொண்டுட்டு அவருமே அடிபட்டு அப்படியே அந்த இடத்துல மயங்கி விழுந்துருவாரு. இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு தான் ஆஃப்டர் லைஃபோட கடவுள் வருவார். வந்து என்ன பண்ணுவாருன்னா, என்ன தம்பி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க, வேணா நீ இப்ப வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்க, நீ 2 கொலை பண்ணிருக்க, 2 மட்டும் இல்ல 3 கொலை பண்ணிருக்க, அந்த 3 கொலையுமே நான் மறைச்சு உங்க 3 பேருக்குமே இப்ப நான் உயிர் கொடுக்க போறேன், ஏஞ்சல்ஸா எழுப்ப போறேன். ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஒண்ணு நான் அதாவது நீ இவங்க 3 பேர்ல இவங்க 2 பேருக்கு வந்து எந்த நினைவுமே இருக்காது. நீங்க 3 பேருமே ஏஞ்சலா இருப்பீங்க. இவங்க 2 பேருக்கு நீ தான் பாஸா இருப்ப. இவங்க 2 பேருக்கு எந்த நினைவுமே இருக்காது. ஆனா உனக்கு எல்லா நினைவுமே இருக்கும். நீ பண்ண தப்புக்கான எல்லா கில்ட்டுமே உனக்கு இருக்கும். அந்த கில்ட்டை நீ நினைச்சுக்கிட்டே இருப்ப. அந்த கில்ட் உனக்கு எப்ப முடியும் அப்படின்னா, நீ வந்து ஒரு 40
49 ஹியூமன்ஸை ரீஇன்கார்னேட் பண்ணி முடிக்கிறப்போ உன்னோட மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சு நீ ஒரு சாந்தம் அடைஞ்சிருவ. இந்த 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, இவங்க 2 பேருமே, அதாவது 2 பொண்ணுங்க, அந்த 2 ஏஞ்சல்ஸுமே வந்து நீ இவங்க 2 பேரும் எதா மாறணும்னு ஆசைப்படியா அவங்க 2 பேரும் அதான் மாறுவாங்க, ரீஇன்கார்னேட் ஆவாங்க. ஆனா நீ ஆக மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையை சொல்லிடுவாரு. சொன்னா அதுக்கு இவனுமே ஒத்துப்பான். அதுக்கப்புறம் தாங்க அவனுக்கு புரிய வரும் அவன் பண்ணது எல்லாமே தப்பு. இந்த ஏஞ்சலா மாறினதுக்கு அப்புறம் தான் அவன் நல்லது பண்ணணும்னு நினைப்பான். அந்த கில்ட் அவனுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. எனக்குமே மெமரி சொல்லுவாங்கல்ல, மெமரிஸ் வந்து நல்லது கிடையாது அப்படின்னு. மெமரிஸ் வந்து நல்லது கிடையாது, அது உண்மை தாங்க. மெமரிஸ் என்னைக்குமே ஹர்ட் பண்ணும். அதுதான் வந்து நம்ம பாஸ் ஹர்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த உண்மை அந்த சபையில எல்லாரும் முன்னாடியுமே உடையுது. இந்த விஷயம் ஒயிட் டைகருக்கு அந்த பொண்ணுக்குமே தெரிய வருது. அவங்க மேல வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவர் சொல்லிடுறாரா. ஆனா அவனும் நம்ம கடவுள் ஆஃப்டர் லைஃப் கடவுள் வந்து ரொம்ப கடுப்பாரு. இந்த விஷயத்தை நான் மறைச்சு வச்சிருந்தேன், நீ எதுக்காக அதை இப்ப சபை முன்னாடி எல்லாரும் முன்னாடி சொல்ற அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாரு. இந்த சண்டை போய்கிட்டே இருக்கும் போது அந்த ஜெனரல் இருக்கான்ல, மிலிட்டரி ஜெனரல் இருக்கான்ல, அவன்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. உண்மையை சொல்லுப்பா தம்பி, இப்ப நான் இவ்வளவு கில்ட் அனுபவிச்சிருக்கேன். எதனாலனா ஒரு கொலையை மறைச்சனால, நான் பண்ண கொலையை நான் அப்ப ஏத்துக்கல, நான் மறைச்சிட்டேன், அதனால நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அது மாதிரி நீ கஷ்டப்படாதடா, நீ பண்ண தப்ப ஒத்துக்கிட்டினா இவனால நீ இங்கே மன்னிக்கப்படுவ, மன்னிக்கப்பட்டு நிம்மதி அடைவ, ஒத்துக்கோன்னு சொன்னோன்னே அவனும் அந்த இடத்துல பயங்கரமா அழுது ஒத்துக்கிறான். ஆமாண்டா மச்சான் மன்னிச்சிரு, நீ வந்து உயிரோட எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சே நாங்க புதைச்சிட்டோம், மன்னிச்சிருன்னு அழுது கேட்டோன்னே இங்க பார்த்தா இந்த மிலிட்டரிக்காரனால சோல்ஜர் அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிருது. அப்ப உண்மையாவே நான் உயிரோட தெரிஞ்சு புதைச்சிங்களா என்ன, அப்ப நான் வந்து இது ஆக்சிடென்ட் கிடையாதா, உண்மையான கொலையா அப்படிங்கிற மாதிரி அவனும் அழுக ஆரம்பிச்சிடறான். ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து ஓப்பன் அப் ஆயிருச்சு. அதாவது இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, இது கொலை தான் அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சா உடனே என்ன ஆகுதுன்னா, உடனே நம்மளோட சோல்ஜர் வந்து அப்படியே ரீஇன்கார்னேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு வந்து திருப்பி விட்டுறாங்க. இது மாதிரி தம்பி நீ இது மாதிரி உண்மையாவே நீ வந்து மர்டர் பண்ணப்பட்டிருக்க, அதனால நீ ரீஇன்கார்னேட் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொன்ன ரீஇன்கார்னேட் பண்றாங்க. இப்போ நம்ம பாஸ் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா வந்து ஒரே ஒரு வேலை மட்டும் இன்னும் பாக்கி இருக்குங்க. ஒன்றும் இல்லை, அந்த லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா இன்னும் உயிரோட இருக்காரு. அவரோட உயிரை மட்டும் எடுத்துட்டோம்னா எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இப்போ அவரோட உயிரை எடுக்க போறாங்க. போய் அவரோட உயிரை எடுக்கலாம் அப்படின்னு ரெடியா இருக்கிறப்போ பாஸ் வந்து அதை தடுத்துறாருங்க. அடுத்த சீன்லயே பார்த்தா தாத்தா வந்து தன்னோட பையனை, அதாவது பேரனை வந்து என்ன பண்றாருன்னா கொண்டு போயிட்டு ஸ்கூல்ல சேர்க்க போறாரு. இது சுத்தி இருந்து மற்ற 2 ஏஞ்சல்ஸுமே பார்த்துட்டு இருக்காங்க. எதனால பாஸ் வந்து வேணான்னு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரியா பாஸ் இந்த இடத்துக்கு வராரு. வந்து என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி இப்படிக்கு அந்த தாத்தா விட்டு வைக்கலாம், கொஞ்ச நாள் இருக்கட்டும், கொஞ்ச நாள் அந்த பையனா ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்சம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் அந்த தாத்தாக்கு எண்டிங் டைம் வரப்ப தாத்தாவை தூக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இப்படிக்கு பிரச்சனை இல்ல, அது வரைக்கும் நமக்கு ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. ஒண்ணும் இல்ல, அந்த சோல்ஜர் ஒருத்தர் செத்து போனாலும் திரும்ப, அதாவது நம்ம தீர்ப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த 5 நிமிஷம் உயிர் தங்க முடியாம செத்து போனான்ல, அவனுமே வந்து ஒரு செலக்ட் ஆனவன் தான். அவனை போய் வாங்க நம்ம வழி அனுப்புவோம், அவனுக்கு வந்து ரீஇன்கார்னேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திரும்ப நரகத்துக்கு வராங்க. அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறப்போதான் இந்த பாஸ் வந்து இந்த 2 பேர்ட்டையுமே உண்மையை சொல்ல நினைக்கிறாரு. உங்களோட 2 பேரோட மெமரியை பத்தி நாங்க சொல்லணும், உங்கள்ட்ட ஒன்று சொல்லணும், இங்க வாங்கன்னு சொல்லி உண்மையை ஓப்பன் அப் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க 2 பேருக்கு ஏற்கனவே தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அது பாஸ் வந்து நல்லவர் தான், அவர் பாஸ்ட்ல தப்பு பண்ணிருக்காரு, ஆனா இப்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி உண்மை தெரிய வருது. பாஸ் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை பாஸ், எங்களுக்கு அப்படி இந்த பழைய மெமரி தெரிஞ்சு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாஸோட ஜாலியா பேசிட்டு உடனே இங்க கிளம்புறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு செலக்ட் ஆனவனா ரீஇன்கார்னேட் பண்ண போறாங்களா, அடுத்து அப்படியே இன்னொரு கதையும் ஒன்று ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைங்க. அந்த பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. என்னன்னா, அந்த ராஜா செத்து போனார் பாத்தீங்களா, அந்த செத்து போன ராஜா வந்து அந்த ராஜாவை அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் லைஃபோட கடவுள் வராரு, வந்து அப்படியே எழுப்புறாரு. எழுப்பி என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி தம்பி நீ வந்து செத்து போயிட்ட, ஓகேவா, ஆனா உனக்கு வந்து ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. ஒண்ணு இல்ல, செத்து போன ஒன்ன வந்து நான் வந்து ரீஇன்கார்னேட் பண்ணி உனக்கு ஒரு புது லைஃப் கொடுக்க போறேன். நீ என்ன பண்ண போறேன்னா, ஆஃப்டர் லைஃபை எனக்கு அப்புறம் நீ தான் பாத்துக்க போற, நான் இப்ப கிளம்பிடுவேன். இப்போ வந்து இதுக்கப்புறம் ஆஃப்டர் லைஃப் உன்னோடது, நீ வந்து ஆஃப்டர் லைஃபை பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேலையை கொடுக்குறாரு. என்னது ஆஃப்டர் லைஃபை நான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கீழே நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் வந்து அப்பதாங்க என்ன பண்ணானா, சொன்னால இங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க வாங்க கிளம்புவோம், சோல்ஜர்ஸ் கூப்பிட்டு கிளம்புனால போனவன் அடுத்து ஒரு மணி நேரத்தில் திரும்ப வந்திருக்கான் அப்பாவை காப்பாத்துறதுக்காக. கில்ட் ஆயிருக்கும்ல, அப்பா சாவணும்னு நினைச்சு விட்டு போனவன் தான், ஆனா திடீர்னு கில்ட் ஆயிருச்சு அவனுக்கு அப்பாவை காப்பாற்றணும். ஆனா வரதுக்குள்ளேயுமே அப்பா செத்து போயிட்டாரு. இப்ப இதை பார்த்துட்டு இருக்காரு, தான் பகனை நம்ம தான் வந்து ஒழுங்கா கண்டிக்காம விட்டுட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஏத்துக்கிறேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு இது வேண்டுகோள், ஒண்ணும் இல்ல, நான் வந்து இந்த உருவத்துல இருக்க மாட்டேன், எனக்கு வந்து உங்களோட உருவத்தை கொடுங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவார். கேட்ட உடனே அப்படிங்கிற மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே காமிச்சு நமக்கு முடிக்கிறாங்க. நம்ம கடைசியா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்ப ஆஃப்டர் லைஃப்ல வந்து இந்த 2 பார்ட்லயுமே ஆஃப்டர் லைஃப்ல ஒரு கடவுள் இருந்தார்ல, ஆஃப்டர் லைஃபோட கடவுள், அவர் வேற யாருமே கிடையாது, நம்ம பாஸோட அப்பா தான். அது வந்து யாருக்குமே தெரியாது, அவருக்கு மட்டும் தாங்க தெரியும். அவர் இத்தனை நாள் பாஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு, பாஸுக்கு அங்க வந்தது, சண்டை போட்டது, பாஸை ஏஞ்சலாக்குனது எல்லாமே இவர் தான். ஆனா எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அப்பா செத்து போயிட்டாரு, இது வந்து ஆஃப்டர் லைஃபோட கடவுள்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா செத்து போன அப்பா தான் ஆஃப்டர் லைஃபோட கடவுளா திரும்ப வந்திருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. அப்படிங்கிற மாதிரி நமக்கு பியூட்டிஃபுல்லா காமிச்சு இந்த படத்தை ரொம்ப சூப்பரா முடிச்சிருக்காங்க. நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேண்டசி மூவின்னு சொல்லுவேன். இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருச்சா இல்லைன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை.